வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஒரு மிக பெரிய தூணாக இருப்பவர் பிரியங்கா காந்தி. இன்றைக்கி வட இந்தியா ஊடகங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ஊடகங்களும் இன்றைக்கி கிராஸ் ரூட்டில் காங்கிரஸை இந்த அளவுக்கு மேலே கொண்டு வந்ததில் பிரியங்காவுடைய பங்கு உண்டு. ஸ்மிருதி இரானிக்கு எதிராக ராகுலை நிறுத்தாமல் சர்மாவை நிற்பதிலும் பிரியங்கா தான் ஆர்வம் காட்டினாங்க. அவங்க தான் அந்த ஸ்கெட்சை போட்டது. டிஜிட்டல் தளத்தில் இன்றைக்கி காங்கிரஸ் யூபி, பீகார் உள்ளிட்ட இடங்களில் டிஜிட்டலில் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு காரணம் பிரியங்கா தான். இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு தலையங்கம் வந்திருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரியங்கா எப்படி சொல்கிறதுனா, இன்றைக்கி காங்கிரஸின் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னான். அதை தேர்தலில் எதிரொலிக்குதோ இல்லையோ தொண்டர்கள் நம்புகிறாங்க, எதிர்கட்சிகள் நம்புது. உளவியல் ரீதியாக இன்றைக்கி காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்காரு. நம்ம காலையிலே போட்டோம், டிம்பிள் அவங்களும் சேர்ந்த கூட்டம், ஏற்கனவே ராகுல், பிரியங்கா, அகிலேஷ் போன கூட்டம், இன்னொன்று அலகாபாத்தில் அவங்க பேசின கூட்டம், பீகாரில் அவங்க பேசின கூட்டம், பஞ்சாபில் இன்றைக்கி அவங்க பேசினது, இன்னும் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் கட்டுக்கடங்காத கூட்டம். இதுவரை எந்த தலைவருக்கும் இந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அடுத்த நாள் உத்தவ் வச்சுருக்காரு, அவருக்கு விட அதிகமாக அவருக்கு வந்திருக்காங்க. அதை தான் ராகுல் காந்தி வீடியோவை போட்டு ஏங்க இந்த கூட்டத்தை பாருங்கன்னு போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுலை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் எப்போன்னு நீங்களே மக்களே கேளுங்கன்னு சொல்லி அவங்க போட்ட வீடியோ, அதெல்லாம் பல கோடி பேர் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி பிரியங்காவுடைய அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூங்கிறாங்கள்ல அது கூடியிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, கடந்த காலங்களில் இப்போ ராகுல் காந்தி யூபியை அந்த தேர்தலை தலைவராக இருக்கும்போது நடத்தினார், பீகார் நடத்துகிறாரு. அப்போல்லாம் பெருசாக ஒன்றும் வெற்றி கிடைக்கல. ஆனால் பிரியங்காவுடைய வியூகம் இமாச்சல பிரதேசத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. அதே போல் இந்த தடவை பீகாரில் அவங்க போட்ட ஸ்கெட்சு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக அகிலேஷை இந்த கூட்டணிக்கு முதல்ல கொண்டு வந்ததுக்கு காரணம், முக்கியமான காரணம் பிரியங்கா தான். அதேமாதிரி சச்சின் பைலட்டுக்கும் அசோக் கெலாட்டுக்கும் உள்ள சண்டையை ஈஸியாக தீர்த்துவதில் பெரிய பங்கு பிரியங்காவுக்கு உண்டு. பிரியங்காவை பற்றி சொல்லும்போது பிஜேபி எதிர்பார்க்கலை. அவங்க என்ன சொன்னாங்க, இதுவும் 10-11 அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கி பிஜேபியை, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் இந்த தாலியை பற்றி பேசும்போது ராகுல் காந்தியோ மற்றவர்களோ கொடுத்த பதிலடியை விட ரொம்ப தெளிவாக ஒரே பாயிண்டில் முடிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவும் தாலி இல்லாமல் இருக்காங்க, அதற்கு காரணம் யார்? இந்த நாட்டுக்காக எங்கள் பாட்டி இறந்தாங்க, எங்கள் அப்பா இறந்தாங்க, எவ்வளோ பேர் உயிரை நாங்கள் பழி கொடுத்து விட்டோம். இவர் எங்களை பார்த்து புத்தி சொல்கிறாருன்னு கேட்ட விதம்லாம் மிகப்பெரிய. அதுவும் இல்லாமல் ஒரு பிரதமர் இப்படி இல்லாமல் இவ்வளோ தரங்கேட்டா பேசணும். அப்போ எங்கள் அப்பா துண்டு துண்டாக பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த வீடியோலாம் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி டிஜிட்டல் தளத்தில் பிரியங்கா காந்தி அப்படிங்கிறவர் ஒரு அசைக்க முடியாத செல்வாக்கோடு இருக்கிறார். என்ன சொல்கிறாங்க, அதாவது நேஷ்னல் மீடியாவே இன்றைக்கி பிரியங்கா ஒரு சகாப்தம், பிரியங்கா ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ஏன் இதை சொல்கிறோம்னா, தொடர்ந்து ரொம்ப நாள் நீங்கள் வேணால் பாருங்களேன், ராகுல் காந்தி வரும்போது கூட நிறைய பேர் சொன்னது, பிரியங்கா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்க, அவங்க இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க. சாமானிய மக்கள் சொல்கிற வார்த்தை இது. அவங்களுடைய திறமை எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபேஸ் வேல்யூன்னு இருக்குல்ல. இப்போ சில பேரில் பல பேர் பிஜேபியில் ஏன் நேரு குடும்பம் வரக்கூடாதுங்கிறாங்கன்னா, இந்தியா முழுவதும் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே குடும்பம் அவங்க தான். மற்ற நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கேவோ இல்லை சீதாராம் கேசரி வந்தார், என்னாச்சு, நரசிம்மராவ், இவங்கெல்லாம் வேணுகோபால் சொல்லிகிட்டே போகலாம், நிறைய பேர் இருக்காங்க, சசி தரூர் சொல்லிகிட்டே போகலாம், கபில் சிபில், இவங்க யாருமே ராகுலுக்கோ பிரியங்காவுக்கோ இந்த ஈடாகாதுன்னா அறிவு திறமையெல்லாம் இருக்கலாம். மக்கள் மனது, இப்போ மக்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாமா அப்படி தான் பார்த்து ஓட்டு போடுவாங்க. அதே போல் நேரு குடும்பம் அப்படின்னா அது காந்தி குடும்பம், அது ஒரு பாசம். நீங்கள் இதை விஷத்தை கக்கிறவங்களும் இருக்காங்க. ஐயா நம்ம மோடி சொல்கிறாருல்ல, பிஜேபி அதே மாதிரி தான். அந்த குடும்பம் கொள்ளடிச்சிருச்சு. சரி நீங்கள் என்ன பண்ணீங்க, மக்கள் கேட்பாங்களே இல்லை. அதேங்க அவங்க நேரு அவர்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எத்தனை வருடம் சிறையில் இருந்தார், மோடி எத்தனை வருஷம் சிறையில் இருந்தார், எதுக்காக இருந்தார்? சவார்கர் மாதிரி இல்லை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த குடும்பமாக அது. இன்னொன்று, ஒரு குடும்பத்தை பற்றி நீங்கள் அவங்க எந்த பங்களிப்பும் பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு அவங்க மேலே கோவம் வரும். இப்போ பாருங்கள், தேவகவுடா இருக்காங்க, தேவகவுடாவே சொல்கிறாரு, எங்கள் குடும்பத்தை மக்கள் கேவலமாக திட்டுறாங்க, பேரனே ஓடி வாங்குறாரு. நேரு குடும்பத்தில் இருக்கவங்கள யாராவது மக்கள் அப்படி திட்டுறாங்களா? ஐயா மோடியை தவிர. இவர் பேசுகிறது அது இவர் கணக்கிலே எடுத்துக்க வேணாம். ஏன்னா இவர் கடவுள், அவர் நம்ம என்ன பேசுறது, அவர் வித்தியாசமான, அவரே சொல்லிட்டார், ஒரு மனிதர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம். அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம். ஆனால் சோனியா காந்தியையோ ராகுலையோ விமர்சிப்பதற்கு அண்ணாமலைக்கு உண்மையிலேயே தகுதி இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இவரோட ரொம்ப சீனியருங்க,
அது ஏன்னா இவருடைய பேச்சு, அவருடைய பேச்சு, ராகுல் காந்தி பேச்சையும் பாருங்கள், அண்ணாமலை பேச்சையும் பாருங்கள், 2 பேரையும் பார்க்கும்போது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இவர் சொல்கிறார் அவருக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு, இன்னொன்று சொல்கிறார் தமிழ்நாட்டில் யாருக்குமே மெச்சூரிட்டி இல்லையா, அவருக்கு ஒருத்தர் தான். இவருக்கும் அமர் பிரசாத் ரெட்டி இவங்களுக்கெல்லாம் மெச்சூரிட்டி இருக்கான், தமிழ்நாட்டில் இருக்க யாருக்குமே மெச்சூரிட்டி இல்லைன்னு ஐயா சொல்கிறாரு. இன்னும் குறிப்பாக சொன்னால் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தால் 10 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னவர் தான் இவர். ரொம்ப பேசுகிறாருங்க. ஆனால் உண்மையிலேயே இதே மாதிரி தான் ஆளுநர் மாளிகையில் டீ பார்ட்டி முதலமைச்சர் கலந்துக்கலன்னொன்னே 5 டீ எங்களுக்கு மிச்சம்னார். நம்ம வரி பணத்தில் டீ, இவர் குடிக்கிற டீயே நம்ம கொடுக்குற பணம், ஆளுநர் கொடுக்குற டீயே நம்ம கொடுக்குற பணம். இவர் முதலமைச்சர் பார்த்து சொல்கிறார், முதலமைச்சராவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இன்னும் ஒரு போஸ்ட் கூட நீங்கள் வேறு கவுன்சிலராக கூட ஆகலை, நம்ம ரொம்ப பேசுகிறார். இந்த எலெக்ஷன் ஒரு பதிலடி கொடுக்கும். இன்றைக்கி இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறுகிறார் பிரியங்கா. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி அவங்க பண்ண விஷயம் ஒவ்வொன்றா, ஸ்மிருதி இரானிக்கு எதிராக ராகுல் காந்தி நிற்கக்கூடாதுன்னு ஒத்த காலில் நின்றவங்க தான். ஷர்மாவை தான் நிற்க வைக்கணும். ஏன்னா ஸ்மிருதி இரானி ஸ்கோர் பண்ணுறது யாராலன்னா ராகுலால். நம்ம ஒரு பெரிய வேட்பாளர் எடுத்து நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மவுசு கூடும். அதே போல் வேணும்னே அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, பிஜேபியை நினச்சிட்டு இருந்தாங்க. ராபரேலியில் பிரியங்கா, அமேதியில் ராகுல் அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இல்லைன்னா என்ன சொன்னாங்க, பிரியங்கா காந்தி அமேதியில் நிற்பாங்க, ராகுல் காந்தி ரேபரேலியில் நிற்பார், குடும்ப ஆட்சின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி ராஜ்யசபா ஆயிட்டாங்க, குடும்ப ஆட்சின்னு சொல்லிடுவோம், ராகுலை வச்சே ஓட்டிடுவோம். உத்தரப்பிரதேசத்தில் களம்ங்கிறது பாருங்கள், வயநாட்டில் நின்னார், அங்கே தோற்று போயிடும்னு பயத்தில் அமேதியில் நிற்கிறாரு. ஏற்கனவே தோற்று போனவர் அமேதியில் அப்படின்னு சொல்லலான்னு எதிர்பார்த்தாங்க. ஸ்மிருதி இரானி வச்சு ரொம்ப பிளான் பண்ணி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரேபரேலியில் நின்ட்டார். ரேபரேலியில் அவ்வளோ ஈஸியாக அமேதியிலே தோற்கடிக்க முடியாது. பிரியங்கா காந்தி எலெக்ஷனில் நிற்கிறான்னு நிற்காதது மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க, நேற்று அவங்க டெல்லியில் ஓட்டு போடுறாங்க, நேற்று நைட்டே ரேலி, இன்றைக்கி காலையில் பஞ்சாபில் கூட்டம். உங்களுக்கு என்னென்னா அடித்து ஆடுகிறார் அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி வெளியில் எந்த ஊடகத்தில் நீங்கள் பார்த்தாலும் பிரியங்காவுடைய ஆவேசமான பேச்சு, பிரதமர் மோடிக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாங்க பிரியங்கா காந்தி. இவங்க பிரியங்கா பற்றி என்னென்னலாம் சொன்னாங்க, அவங்க கணவர் மேலே ஊழல்னாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஒன்றும் கதைக்காவலை. இவங்க சொல்கிற எதுவுமே, இன்னொன்று பிரியங்காவை பற்றியோ அந்த குடும்பத்தை பற்றியோ இவங்க சொல்கிற ஏதாவது மெட்டீரியல் ஆகுமா. முதல்ல ராகுல் காந்தியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, கொஞ்ச நாள் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ ராகுல் காந்தி பற்றி அந்த வார்த்தை சொல்கிறதே இல்லை, சின்ன பையன் ஒன்றும் தெரியாதுன்னாங்க. அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இவங்க பிரியங்கா காந்தியுடைய ஒவ்வொருடைய பேச்சும், இன்னொன்று மக்களை பார்த்து அவங்க கேட்குற மீட்டிங்லாம் அவங்க கட்டுக்கடங்காத கூட்டம். அதாவது என்னென்னா, இன்றைக்கி ஒரு தலைவரை நீங்கள் பார்க்கும்போதே இது இம்பேக்ட் தெரியும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அவனுடைய கருத்துக்களை தாண்டி அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம், அது பிரியங்காட்டிருக்கு. ஒரே ஒரு விஷயம், மோடி அவர்கள் கடவுள்னு சொல்லி மக்களுக்கு அவர்கள் மீது வெறுப்பு. இந்த பக்கம் நம்பிக்கை கீற்றா இத்தனை பேர் தெரிகிற போது தொண்டர்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி அந்த கூட்டம் வருது, எல்லாம் வருது, அதை மெட்டீரியல் ஆகணும். அதுக்காக இந்த டிஜிட்டல் தளத்தை அழகாக பண்ணி, டிஜிட்டல் தளத்துக்கு நிறைய ஆலோசனை சொல்லி, இன்றைக்கி டிஜிட்டல் தளத்தில் இன்றைக்கி பல பேர் பார்க்கக்கூடிய அளவில் காங்கிரஸை தூக்கி நிறுத்துறதுல பெருமை பிரியங்கா காந்திக்கு சேரும். ஏன்னா பிஜேபி ஏகப்பட்ட செலவு பண்ணுறாங்க, கூகுள், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் அடித்து தூக்குறாங்க. இன்றைக்கி அவங்கள விட, ஏன்னா அவங்களுக்கு 10 பேர் பார்த்தாங்கன்னா இங்கே 100 பேர் பார்க்குறாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா இன்னொன்று அவங்க பேச்சே இல்லையே. ஸோ முஸ்லீம்லாம் யார் பார்ப்பா, ஒரு ஆக்ரோஷமான பேச்சு வேணும் இல்லை, விவசாயிகளுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் யார், நீங்கள் எத்தனை பேர் இது பண்ணீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்மிருதி இரானி 2004 தோக்கும் போது என்ன சொல்லிட்டு தோத்தாங்க, டெல்லியில் நான் தோற்றதுக்கு காரணமே பிரதமர் மோடி தான், இவர் குஜராத்தில் நிறைய பேரை கொன்னார் அப்படின்னு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தாங்க. இன்றைக்கி அதே நம்ம இவங்க ஸ்மிருதி இரானி மோடிக்கா பரிவாருங்கிறாங்க. ரைட்டு, முதல்ல எடுத்தோடனே இவர் என்ன சொன்னார், எல்லா டிவிலையும் மோடிக்கா கேரண்டி, மோடிக்கா கேரண்டி, மோடிக்கா கேரண்டி, அடுத்து மோடிக்கா பரிவார். இப்போ மோடிக்கா கேரண்டியும் போயிடுச்சு, மோடிக்கா பரிவாரும் போயிடுச்சு. ஏன்னா கேரண்டி எதை நீங்கள் சொல்கிறது, ஏற்கனவே ஒன்றும் பண்ணலை, இப்போ எதுவும் பண்ண போகிறதா ஒன்றும் தெரியல. கேட்டால் 1000 வருஷம் 2000 வருஷம் இப்படியே கேட்டால் கடவுள்னு உருட்டிகிட்டு இருந்தால் மக்கள் நம்ப மாட்டாங்க. அறிவுபூர்வமான விஷயங்களை நாங்கள் வந்தால் இதை செய்வோம். இமாச்சல பிரதேசத்தில் எப்படி பிஜேபி தோற்கடித்தாரோ அதே போல் நடக்கும். இந்த தடவை காங்கிரஸ் ஜெயிக்கிறது, அது இன்னொன்று சொல்கிறாங்க நுட்பமாக, யூபியில் இந்த தடவை ஏதோ எம்பியில் மட்டும் பிரியங்கா ஜெயிக்கிறேன்னு நினைக்காது, அவங்க திட்டமே வேறு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யூபியில் யோகி அகற்றணும், அதான் பிளான். கிரவுண்டு லெவலில் இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னா மிக இல்லை. எப்படி ரேவந்த் ரெட்டி ஸ்கெட்சு போடுறார், அதே மாதிரி இன்னொரு ஸ்கெட்சும் ஓடிட்டுருக்குது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி காலையில் நம்ம நடிகர் பாலகிருஷ்ணா போய் இவரை சந்திக்கிறார். யார் ரேவந்த் ரெட்டி. என்ன காரணம், காங்கிரஸ், அதாவது காங்கிரஸுடைய முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, அவரை போய் சந்திரபாபு நாயுடனோட சம்மந்தி
இப்போ எம்எல்ஏ சீட்டுக்கு நின்றுருக்கார் பாலகிருஷ்ணன் நடிகர், அவர் போய் சந்திக்கிறார். என்ன காரணம் சொல்லப்பட்டது? எப்படி பிஜு ஜனதாதளம் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்காங்களோ அதே போல் தெலுங்கானாவில் நாயுடு அவர்கள் பிஜேபியோட கூட்டணி இருக்காங்க. ஆனால் அவருக்கும் பெரிய உரசல் இருக்குது. ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க, வாங்கலை. ஜெருசலம் போகிற கிறிஸ்துவர்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கப்படும், ஹஜ்ஜு போகிறவங்களுக்கு மானியம் கொடுக்கப்படும்னு நம்ம சந்திரபாபு நாயுடு சொல்கிறதுனால பிஜேபி அதுக்கு ஒத்துக்க மாட்டேது. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு வெளியில் வரத்துக்கு பிஜேபி தான் காரணம். அதுக்கு தான் 6 சீட்டு கொடுத்தாரு. தேவையில்லாமல் குடைச்சல் கொடுக்குறாங்க. நாயுடுக்கு என்ன, இனிமேல் எலெக்ஷன் வந்து போச்சு, மேலே ஒரு எவ்வளோக்கு சீட் வந்தால் பிஜேபிக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லையே. அதனால் ஒரு தூது விடுறாரு. ஏற்கனவே ரேவந்த் ரெட்டி யாருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கலாம். சந்திரபாபு நாயுடு மீது அவங்க ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அவர் வந்து நடவடிக்கை எடுக்கும்போது, ஒன்றிணைந்த ஆந்திராவில் இருக்கும்போது ரேவந்த் ரெட்டி அப்போ எம்எல்ஏவாக இருக்கார். அவர் சொன்ன வார்த்தை, என்ன நீங்கள் தொட்டுட்டு தான் நாயுடுவை தொட முடியும்னு சொல்லி நாயுடுக்கு சிஷியனாக இருந்தவர். அதாவது நாயுடுகிட்ட சிஷியனாக இருந்து தெலுங்கு தேசத்தில் இருந்த ரேவந்த் ரெட்டி அதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு வந்து இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். என்ன இருந்தால் அந்த லிங்க் இருக்கும். அதனால் பாலகிருஷ்ணா விட்டு பேச வைக்கிறாரு. வேற ஒரு ரூட். இதெல்லாம் பிரியங்கா சொல்லி தான் நடக்குது. சத்தமே இல்லாமல் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு பிரியங்கா ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாக, யாரும் நினைக்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறப்போகுது காங்கிரஸ். இது அது பிரியங்கா வந்து மிகப்பெரிய முதல்ல 2004 அவங்க அம்மா வந்து வாஜ்பாயை தோக்கடித்து மன்மோகன் சிங்கை ஆகினார். இப்போ மகள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபராக பிரியங்கா ஆயிட்டாங்க. வரலாறு மீண்டும் திரும்புங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.